ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்புமே வந்து கிச்சனில் ரெகுலராக நம்மளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளோட கிச்சனில் நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் வந்து மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டிப்பும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து எப்படி ரொம்ப சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நான் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பருப்பு வந்து சாம்பாருக்கு வேக வைப்போம் இல்லையா குக்கரில். ஸோ அந்த மாதிரி பருப்பு வந்து வேக வைக்கும்போது இப்போ நம்ம ஒரு சாம்பார் பண்ணுறோம் அப்படின்னா சைட் டிஷ் வந்து ஒரு முட்டை தொக்கு இல்லை அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி நம்ம எதனா பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது இப்போ நான் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுட்டு முட்டை வந்து கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த முட்டைக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அதை தனியாக வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணி வேக வைக்கணும்னா ஒரு 15 நிமிஷமாச்சும் அதை வந்து நான் வேக வைக்கணும். ஸோ அதில் நமக்கு வந்து கேஸும் வந்து வீணாகும், அதே சமயத்தில் டைமும் வந்து வேஸ்ட் ஆகும். அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பருப்பு வைக்கும்போது இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வச்சுருப்போம்ல. அந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால்வாசி அளவுக்கு தண்ணி உள்ளே வந்து சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே அந்த 3 முட்டையை வந்து சேர்த்துட்டேன். இதில் வந்து மினிமம் ஒரு 5 முட்டையாச்சும் வந்து வேக வைக்கலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து இறுக்கி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை மூடிட்டு நம்ம வந்து இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நார்மலாக நமக்கு வந்து இப்போ பருப்பு ஒரு 3 விசிலில் வெந்துருச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து பருப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதே டைமிங்கில் நமக்கு வந்து முட்டையும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம பருப்பு ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த முட்டை பாக்ஸில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம வெளியில் கொட்டிடலாம். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா முட்டை வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ தண்ணியை கொட்டிட்டு இந்த மாதிரி ஒரு 2 ஷேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டை வந்து உள்ளுக்குள்ளேயே ஓடெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், முட்டை வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் முட்டை கிரேவி பண்ண போகிறீங்க இல்லை தொக்கு பண்ண போகிறீங்க, எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பருப்பை வேக வச்ச கையோடையே நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸோ அதுவும் இதுவும் வந்து கரெக்டாக ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப மிச்சமாகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து மதியத்தில் நீங்கள் வடிக்கிற சாதம் வந்து நைட்டு மீதி ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சிலர் வந்து சாப்பாடு சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக நானும் ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம். நைட்டில் வந்து சாதம் சாப்பிட்டா தான் எனக்கு வந்து திருப்தியாகவே இருக்கும் சாப்பிட்டா மாதிரி. ஸோ எப்போவும் எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் செய்வோம். ஸோ அதுக்காக சரி இன்றைக்கி நான் அந்த மீதியான சாதத்தை ஒரு மிக்ஸி கப்பில் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து மேலே நல்ல தாராளமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ஸோ சாதத்தில் வந்து அந்த சாதத்தை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ உப்பு வந்து சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம ரைஸில் வந்து உப்பு போட்டிருக்கோம், அதுவே வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு சால்ட்டு வேணும்னா லைட்டாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்ல மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு சைஸில் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒட்டாமல் தான் வரும். ஸோ பயப்படாமல் மாவு வந்து நல்லா தாராளமாக ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ கல்லில் போட்டுடலாம். கல் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே வந்து லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. நீங்கள் ஒன்ஸ் வந்து செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள் நான் செஞ்சுட்டேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள் நம்ம எடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா அது வந்து இதுவாகுது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு சப்பாத்தி. ஸோ மதியானத்தில் மீதமாகிற சாதத்தை நைட்டுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியாகவும் பண்ணலாம். இல்லை நைட்டில் மீதமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் கூட நீங்கள் டிஃபனுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு எப்படி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் கிச்சனுக்கு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வீவா பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சமாக பழைய பேப்பர், அதுக்கப்புறம் குட்டி குட்டி கேரி பேக் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து மேலே திங்ஸ் வைக்கும்போது உள்ளே வந்து அந்த பாக்ஸ் அமுங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உள்ளே வெயிட் வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கிற கம் போட்டு ஒட்டிக்கோங்க. எங்கிட்ட பெஃபி பாண்ட் இருந்தது, ஸோ அது வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அப்படி இல்லைனா பெஃபி குயிக் இல்லைனா பெஃபிகால் இந்த மாதிரி எது வேணும்னாலும் போட்டு ஒட்டிக்கோங்க. எந்த மாதிரி பாக்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும்போதே அது நல்லா காஞ்சிரும்.
இப்போ இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நிறைய கல்யாண கார்டு வந்து நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி கார்டுகள் வந்து வரும்போது பத்திரமா அதை எடுத்து வச்சுட்டோன்னா, இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டத்துக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து அதை ஒட்டி காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்து கார்டு வந்து எடுத்திருக்கேன். நல்ல ப்ளூ கலரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 4 பக்கம் தான் ஒட்டியிருக்கேன். பின் பக்கத்தில் நான் வந்து ஒட்டலை. ஏன்னா இது வந்து நம்ம செவுத்தோரம் வைக்க போகிறதுனால பின்னாடியும் வந்து ஒட்டலை, அடியிலையும் வந்து நான் ஒட்டலை. ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சிடலாமா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஐடியாஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஜாடி குட்டியாக பக்கத்தில் ஒரு செடி வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 4-5 மளிகை சாமான் டப்பா வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜோட இந்த சைட் டோரில் பார்த்திங்கன்னா இந்த லெதர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதில் வந்து ரொம்ப அழுக்கு வந்து சீக்கிரமாக சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே தான் வந்து டஸ்ட் அதிகமாக பிடிக்கிற ஏரியா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வினிகர் எடுத்திருக்கேன். ஸோ இது 3த்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த ஃப்ரிட்ஜோட அந்த லெதர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வந்து எல்லா இடமும் படுற மாதிரி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் நல்லா அது ஊறி நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி அதுக்குன்னே நம்ம க்ளீனிங்க்குன்னே ஒரு ப்ரஷ் வந்து தனியாக வச்சுருங்க அப்படின்னு நான் எப்போவும் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தேய்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிற அழுக்கு கூட சீக்கிரமாக உங்களுக்கு விட்டுரும். இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு வந்து எப்போவும் சுத்தமாக அதே மாதிரி க்ளீனாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ பழைய ஒரு டவல் வச்சு நான் ஃபுல்லாக வந்து தொடச்சி கொடுத்துட்டு திரும்ப வந்து அதை ஈரமாக்கிட்டு திரும்ப வந்து தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி உப்புமாவுக்கு நம்ம வந்து எல்லாம் வதக்கிட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க வைப்போம்ல. ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும்போது கொஞ்சமாக வந்து ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. ஸோ அதே மாதிரி 1 கப் ரவைக்கு 4 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களோட உப்புமா வந்து கட்டிப்படாமல் ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாக காஞ்சு போயிடுது அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் வந்து உப்புமா சாப்பிட்றதுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து உள்ளே சேர்த்துக்கணும். ரவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் ரவைக்கு 4 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டான அளவு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உப்புமா உள்ளே சேர்க்கும்போது ஒரு கரண்டியால் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம முன்னாடியே கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது சாப்பிடும்போது. இப்போ வந்து நீங்கள் சேர்த்த கையோடையே இந்த மாதிரி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களோட உப்புமா வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உப்புமாவை போட்டுட்டு ரொம்ப நேரம் அடுப்பை ஆன் பண்ணி வச்சு நீங்கள் கிளறிட்டே இருக்கவே கூடாது. 2 கிளறிட்டு உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு காஞ்சு போகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரின் பாட்டில்லாம் வந்து வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கி மிஷினுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாட்டில்ஸ் வந்து நிறைய சேர்ந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி சேர்கிற பாட்டில்ஸை எப்படியெல்லாம் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு குட்டி ஐடியா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு கத்தியை சூடு பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கத்தியை வந்து சூடு பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம குழந்தைங்க வீட்டில் எப்போவும் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிலிக் பெயிண்டெல்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு 3 கலர் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எதனா கிராஃப்ட் பண்ணுறதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது வந்து ஒரு குட்டி டப்பா வந்து 25 ரூபா தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேலே இருக்கிற கவரை இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக பூலாம் வந்து போட்டு நம்ம கிச்சனில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சிகப்பு கலரில் வந்து எடுத்திருக்கேன் பெயிண்ட்டு. ஆல்ரெடி இந்த பெயிண்ட்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாம் பாட்டில் ஒன்று ரீயூஸ் பண்ணியிருக்கோம் சூப்பராக அதோட மூடிக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணி குட்டியாக அந்த மாதிரி ப்ரஷ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம அடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு கோட்டிங் போதும் அப்படின்னா அதோட வந்து நிறுத்திக்கோங்க. அப்படி இல்லைனா 2 கோட்டிங் தேவைப்படுச்சுன்னா 2 கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு கோட்டிங் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி அந்த பாக்ஸை சுற்றி வந்து அடிச்சுட்டு வந்துடலாம். நான் உள்பக்கம்லாம் அடிக்கலை, ஒன்லி வந்து வெளிப்பக்கம் மட்டும்தான் நான் வந்து அடிச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபுல்லாக அடித்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். லைட்டாக தான் காஞ்சிருக்கு. இப்போ வந்து அதிலே வந்து குட்டி குட்டியாக வந்து ஒயிட் கலரில் டாட்டாக வந்து வச்சுருக்கேன், சின்ன சின்ன பூ மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லை கார்ட்டூன் கேரக்டர் அந்த மாதிரி கூட ஏதாவது வரைஞ்சிக்கலாம். இல்லை ரங்கோலி அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் சும்மா இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வந்து வச்சுக்கிறேன். இதில் ஏதாச்சும் வேறு கலர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், எப்படி வேணாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து இந்த மாதிரி ஸ்பூன்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிச்சனில் எப்போவும் இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து வச்சுருப்போம்ல, ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. இதே மாதிரி அடுத்து நான் போடுற யூஸ்ஃபுல்லான பதிவில் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.